இங்க இந்த பையனை அவனோட அம்மா சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணுக்கு இவனோட 7 வயசு அதிகம். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் வேற. அதனால அந்த கல்யாண மாப்பிள்ளையோட சாப்பாட்டுல இவன் விஷத்தை கலந்துறான். சோ இவனோட அம்மாவும் தண்டனையா இவனுக்கு மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. அதே சமயத்துல அந்த பொண்ணு கல்யாணமா ஆயிடுது. அதனால இவன் ரொம்பவும் கோவப்பட்டு அவனோட தங்கச்சி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவனோட தங்கச்சி எங்க போறான்னு கேக்குறான். இவனும் நம்ம செட்டுக்கு வாடிக்கு போறான்னு சொல்றான். அதை கேட்டதுமே அது ஒரு சபிக்கப்பட்ட இடம், நம்ம எல்லாம் போக கூடாதுன்னு சொல்றான். ஆனா இவன் அவனோட தங்கச்சி கிட்ட நான் தான் இருக்காதான் வான்றான். அதை நம்பி அந்த பொண்ணு அவன் கூடயே போயிடுறான். அங்க இவன் பெரிய மரத்துக்கு ஒரு கடவுளோட சிலை இருக்கு. அதுக்கு முன்னாடி இவன் மந்திர போட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததுமே என்னோட தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறான். நான் பிளாக் மேஜிக் பண்றேன், இதை பண்ணி முடிச்ச உடனே அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சிருவான்னு சொல்றான். இவனை பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு பாத்ரூம் வரும்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. திரும்பி வந்து பார்த்தா அந்த பையன் ஒரு கத்தி எடுத்து இந்த பொண்ணை கொலை பண்ண வரான். அவனோட தங்கச்சி என்ன ஏன்னா கொலை பண்ண வரேன்னு கேட்கறான். அதுக்கு உன்னை பலி கொடுத்தாதான் இந்த பூஜை நிறைவேறும், அப்பதான் எனக்கு அந்த பொண்ணு கிடைக்குன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இவனை தள்ளி விட்டு அந்த பொண்ணு ஓடிடுறா. பட் இவன் துரத்திட்டு வரும்போது ஒரு கல்லு தடுக்கி விழுந்து அங்கேயே இறந்து போறான். இவனை நிறைவேறாத ஆசையால இறந்து போனதுனால அந்த மரத்திலேயே மூஞ்சியாவா மாறி அந்த பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கான்.